அனைவருக்கும் வணக்கம். நான் சிவரஞ்சனி அருள்குமார், செவித்திறன் மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர். நம்ம தொடர்ந்து ஹியரிங் எய்ட் அப்புறம் பேசுறதுல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா, அதுக்கான விளக்கம், இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப கிடைச்சிட்ருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி எங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவையான நபர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியரிங் எய்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் எவ்வளவோ காசு போட்டு வாங்குவோம். ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்றாங்க ஒரு சிலர். ஸோ அதுக்காக ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஹியரிங் எய்டு வாங்கும்போது 2 நாளைக்கு ஒருக்காவது நீங்கள் க்ளீன் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ இந்த உள்ள எல்லாமே மாய்ஸ்சர் போகும். ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணிடணும். ப்ளஸ் அவுட் சைடில் இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹியரிங் எய்டு நல்லா இருக்கும், லைஃப் கொடுக்கும், சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த துணி. ஸோ நம்மளுக்கு இந்த துணி வச்சு துடைக்கணும், தண்ணி தொட்டு துடைச்சா தானே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தண்ணி தொட்டு நீங்கள் இந்த ஹியரிங் எய்டை துடைக்கவே கூடாது, சரிங்களா? வெறுமனே ட்ரை கிளாத் வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் இப்படி துடைச்சிங்க அப்படின்னாக்கே உங்களுக்கு டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும், உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, ஈரமான கையோட இந்த பேட்டரியை டச் பண்ணுறது, சமைச்சிட்டு இருக்கும்போது பீப்புள் நல்லா வைப் பண்ணாமல் அப்படி ஈரமான கையில் இருந்து பேட்டரி எடுத்து போடுறது, அது செய்யவே கூடாது, சரிங்களா? தென் டேரெக்டாக ஹியரிங் எய்ட் இப்போ கொஞ்ச நேரம் கழட்டிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, வெளியில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, அப்போ டேரெக்டாக சன்லைட்டில் நீங்கள் ஹியரிங் எய்டு வைக்கக்கூடாது. ஸோ அது செய்யவே கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட ஹியரிங் எய்டு வாட்டர் ப்ரூஃப் ஹியரிங் எய்டாக இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக மழை பெஞ்சுது அப்படின்னா நீங்கள் கழட்டி தயவுசெய்து அந்த பாக்ஸ் ட்ராவல் கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இல்லை பிளாக் கலர் பாக்ஸ், ஏதோ ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ட்ராவல் கேஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சுடுங்க. ஏன்னா இப்போ மழை சீசன் இருக்கிறதுனால நம்ம அது மறந்துடுவோம். ஏன்னா இப்போது நிறைய ஹியரிங் எய்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸ் நம்ம ஹியரிங் எய்டே போட்டிருக்கோன்றது தெரியாத அளவு கூட இருக்குது. ஸோ மழை பெஞ்சதுன்னா தயவுசெய்து மெஷினை கழட்டி அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க ஹியரிங் எய்ட் போட்டோம் அப்படின்னாலே சத்தமாக கேட்குது, எனக்கு பேசுகிறது கேட்கல அப்படின்னாக்கா. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் காதில் மெஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக நீங்கள் வைக்கலை அப்படின்னா தான் அந்த கூன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கேட்குதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆடியாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஸோ அவங்க உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் காதில் அந்த வச்சுருக்கிற அந்த டிப்பு உங்களுக்கு சரியானதாக இருக்காது. ஸோ அதனால தான் அந்த சவுண்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டான சைஸ்ன்னு உங்கள் ஆடியாலஜிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எங்களோட முயற்சிகள் உங்களுக்கு சேர்கிறதுக்கு எங்களோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.